இன்னைக்கு இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க. உங்கள் பட்ஜெட் வந்து 6000 ரூபாயிலேருந்து 8000 ரூபாய்க்குள்ளே இருக்குது. ஓகே, இந்த 6000 ரூபாய் 7000 ரூபாய் 8000 ரூபாய் இந்த பட்ஜெட் மட்டும் உண்மையிலேயே நிறைய மொபைல் இருக்குங்க. ஸோ போக்கோ ஆகட்டும், ரியல்மி ஆகட்டும், ரெட்மி ஆகட்டும், நிறைய மொபைல் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு 5 மொபைல் உண்மையிலேயே வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு 6000 ரூபாயிலேருந்து ஒரு 8000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன், ஒரு 5 ஸ்மார்ட் ஃபோன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பட்ஜெட்லேயே வந்து நல்ல நல்ல மொபைல்லாம் வாங்கலாம். ஸோ அதெல்லாம் வீடியோவில் பார்ப்போம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ காய்ஸ், என் பேர் குமரவேல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் தமிழ். நம்ம சேனல் வந்து பொதுவாக எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்டும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், ஏசி, வாஷிங் மிஷின், ஸ்மார்ட் டிவி எல்லா கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வந்து இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனி இந்த சிச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து இந்த 6000 ரூபாய் 7000 ரூபாய் 8000 ரூபாய் இந்த பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல ஸ்பெக்ஸில் ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், காசை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே வந்து இந்த தீபாவளி சேலில் நிறைய பேர் வாங்கணும். ஸோ ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்காகட்டும், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு நார்மல் பர்பஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, இப்போ வந்து ஒரு பாட்டி அம்மா ஸோ அவங்களுக்குலாம் வந்து வாங்கி தரதுக்கு அம்மா அப்பா, ஸோ அந்தமாதிரி ஒரு நார்மல் பர்பஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு டே டு டே லைஃப் டாஸ்க்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட்டே கண்டிப்பாக போதுமானு தான் சொல்லலாம். அதிகமாக ஹெவி யூசேஜ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரைமரி கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆகட்டும், பேட்டரி ஆகட்டும், ப்ராசஸர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு நார்மலாக வந்து இருக்கும். ஓகே, ஒரு ஆவரேஜாக இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் எல்லாமே. ஓகே, ஸோ இதை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த தீபாவளி சேலில், இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் கண்டிப்பாக வந்து ஒரு 500 ரூபாயிலேருந்து ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் வந்து கம்மி பண்ணுவாங்க. இப்போ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து தீபாவளி சேலில் ஃப்ளிப்கார்ட்டில் கம்மி பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த தீபாவளி சேலி வந்து முடிஞ்சால் வீடியோ போடுறேன். அப்படி இல்லைனா வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். எல்லா அப்டேட்டுமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க, நான் வந்து ஒரு 5 மொபைல் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பேசினா இது வந்து போக்கோ C3 தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ரீசெண்டாக லான்ச் செய்யப்பட்ட போக்கோ C3 மொபைல் உங்களுக்கு தெரியும். இது வந்து 6.53 இன்ச்சில் ஒரு HD+ டிஸ்பிளே வந்து ஆமாங்க. ஸோ அதிகமாக வந்து பவர் கன்சப்ஷன் இருக்காது. பிகாஸ் இதில் 5000 mAh பேட்டரி பேக்கப் இருக்குது. பேட்டரி வந்து சீக்கிரமாக குறைஞ்சிடாது. ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். ஆமாங்க, ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் MediaTek Helio G35 ப்ராசஸ் தான் இருக்குது. இதில் வந்து ஒரு நார்மல் டே டு டே லைஃப் டாஸ்க்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி. அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களால் வந்து கொஞ்சம் கேமிங்லாம் பிடிக்கும், கேமிங் அதிகமாக விளையாடுங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்றது இந்த பட்ஜெட்டில் நல்லாவே இருக்கும். பிகாஸ் இதில் வந்து ஸ்டைலும் நல்லா இருக்குது. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணப்பட்ட மொபைல் தான் இது. 13 மெகா பிக்சலில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வந்திருக்கு. ஒரு 5 மெகா பிக்சலில் ஒரு டீசென்டான குவாலிட்டியில் ஒரு ஃப்ரண்ட் கேமரா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ஓகே நண்பா, ஸோ ஃபேஸ் அன்லாக் மட்டும் தான் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் இதில். ஸோ இதுலேயுமே கூட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டைலும் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகே, இந்த மொபைல் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பர்பஸ் யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறீங்க, செகண்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து வாங்கி தரதுக்கு நல்லாவே இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆகட்டும். இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பற்றி பேசினா 3 GB ரேம், 32 GB வந்து ரோமோட விலை வந்து 8000 ரூபாய் வந்திருக்கு. ஸோ 7500 ரூபாய் 8000 ரூபாய்க்குள்ளே வரும். 7900 ரூபாய் 7800 ரூபாய் அந்த ரேஞ்சு வரும். இந்த தீபாவளி சேலில் வந்து ஒரு 500 ரூபீஸ் கூட கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணுவாங்க. நம்ம லிஸ்ட்டில் வந்து இரண்டாவது பார்க்க வேண்டிய ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பேசினா ரியல்மி Narzo 20 என்ற மொபைல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி வந்து 6.5 இன்ச்சில் ஒரு HD+ டிஸ்பிளே வந்திருக்கு. 5000 mAh பேட்டரி பேக்கப் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 13 மெகா பிக்சலில் பிரைமரி சென்சார் வந்திருக்கு. ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் இது. ஓகே, ஒரு இந்த பட்ஜெட் மட்டும் ஒரு 3 கேமரான்றது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதிலே வந்து ரியர் சைடில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. இது நல்ல விஷயம். செக்யூரிட்டி பற்றி நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரான்றது ஒரு 8 மெகா பிக்சலில் ஒரு டீசென்டான குவாலிட்டி வந்திருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்லேயே வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் ப்ரைஸும் வந்து ஒரு 8500 ரூபாய் அந்த ரேஞ்சு வரும். 8000 ரூபாயிலேருந்து ஒரு 8500 ரூபாய் ரேஞ்சு வரும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ இதோட ப்ராசஸர் பற்றி பேசினா Snapdragon 665 தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நார்மல் டே டு டே லைஃப் டாஸ்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். MediaTek Helio G35 ப்ராசஸருக்கு வந்து ஈக்குவலான ப்ராசஸ் தான் இது. ஓகே, எந்த ஒரு கவலையும் நீங்கள் பட தேவை. 3 GB ரேம், 32 GB ரோம் வந்து 8500 ரூபாய் வருது. இப்போ வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி ப்ரைஸ் வந்து 500 ரூபாய் குறையதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 8000 ரூபாய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 8000 ரூபாய்லாம் பண்ணிட்டாங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இந்த சிச்சுவேஷனில் வாங்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிக் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவேன், என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன். நம்ம லிஸ்ட் வந்து மூணாவதாக பார்க்க வேண்டிய ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பேசினா ரியல்மி C11 மொபைல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6.5 இன்ச்சில் ஒரே டிஸ்பிளே தான் வந்திருக்கு. அதே சேம் டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி பேக்கப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் MediaTek Helio G35 ப்ராசஸ் தான் வந்திருக்கு. ஸோ போக்கோ C3ன்றது இது அப்படியே காப்பி பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு சென்சார் ஆட் பண்ணுறாங்க. இதில் வந்து டுவல் கேமரா செட்டப் தான் வந்திருக்கு. 13 மெகா பிக்சலில் ஒரு பிரைமரி சென்சார் வந்திருக்கு. ஓகே, 5 மெகா பிக்சலில் ஃப்ரண்ட் கேமரா வந்திருக்கு. ஸோ பேட்டரி பேக்கப்ன்றது ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAhன்றது கண்டிப்பாக ஒரு லாங் லாஸ்டிங் தான் வரும். இது செக்யூரிட்டி பத்திரிக்கை வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. 2 GB ரேம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 32 GB வந்து ரோம் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஓகே தான் சொல்லுவேன். இந்த ப்ராசருக்கு கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவேன். பிகாஸ் இதோட விலை வந்து 7500 ரூபாய் வருது. 7300 ரூபாய் 400 ரூபாய் வரலாம். ஸோ 100 ரூபாய் கூட வரலாம், 7300 ரூபாய் கூட வரலாம்.
ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டே வாங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் வந்து 4ஆவதாக பார்க்க வேண்டிய ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பேசினா, இது வந்து உண்மையிலே வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்ணுறதுக்குலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். பிகாஸ் இது வந்து 6.82 இன்ச் வந்து இருக்குது. ஆமாங்க, டிஸ்பிளே சைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6000 mAh வந்து பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் கன்சப்ஷன் பண்ணுறதுக்கு, ஸோ அதிகமாக வீடியோஸ் பார்ப்பீங்க, ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணுவீங்க, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன்றது நல்லாவே இருக்கும். இது என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன். ஓகே, ஸோ டிஸ்பிளே சைஸும் பெருசாக இருக்குது, அட் த சேம் டைம் விலையும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 7000 ரூபாய் வரும், அரௌண்ட் 7000 வரும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து கேமரா வந்து கொஞ்சம் கம்மியெல்லாம் கொடுக்கல, 13 மெகாபிக்சல் வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரான்றது 5 மெகாபிக்சல் வந்து பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஓவரால் அந்த ஸ்மார்ட் ஃபோன்றது பேட்டரி பேக்கப் ஆகட்டும், டிஸ்பிளே சைஸ் ஆகட்டும், பிரைமரி கேமரா ஆகட்டும், எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இமீடியட் ஹீலியோ A25% வந்திருக்கு. ஒரு நார்மல் டே டு டே லைஃப் டாஸ்க்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, எந்த ஒரு எரரும் இருக்காது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு மட்டும் வாங்கி தர போறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் சஜஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன். நம்ம லிஸ்ட் வந்து கடைசியாக 5ஆவதாக பார்க்க வேண்டிய ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பேசினா Redmi 9A தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன்றது எப்போயே வந்துருச்சு, பட் இப்போ வந்து ப்ரைஸும் கம்மி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். ஒரு 7000 ரூபாய் தான் வரும். ஓகே, 6000, ஒரு 6700 6800 அந்த ரேஞ்ச் தான் வரப்போகுது இந்த ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 6500 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.53 இன்ச்சில் வந்து 3+ டிஸ்பிளே இருக்குது, 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது, 13 மெகாபிக்சல் கேமரா வந்துருக்கு பிரைமரி கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பற்றி பேசினா 5 மெகாபிக்சல் ஒரு டீசென்ட் குவாலிட்டி நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்றது இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 6500 ரூபாய் ரேஞ்சுக்கு வரும். இது வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான் சொல்லுவேன். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க்கும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளி லிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு கிவ்அவே கனெக்ட் பண்ணுறோம். நீங்கள் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலையா? பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் கிஃப்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. ஸோ கிவ்அவே பண்ணுற டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். இப்போ லைவில் தான் பண்ண போகிறோம், அனௌன்ஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் வந்து இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 6000 ரூபாய், 5900 ரூபாய், 800 ரூபாய் அந்த ரேஞ்சு வருது. அப்படி இருக்கும்போது என்ன மொபைல் வாங்கலாம் கேட்டிருந்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஆஃபர் சேலில் சாம்சங் M01 மொபைல் வந்து நிறைய ஃபேமஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து வாங்கி டெஸ்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுன்றது ஒரு நார்மல் பர்பஸ்க்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண போறீங்கன்னா, ஒரு டே டு லைஃப் டாஸ்க் யூஸ் பண்ணுறதாகட்டும், வீடியோஸ் யூஸ் பண்ணுறது, யூடியூப் யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஸோ அது மாதிரிலாம் வந்து ஒரு நார்மல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லாவே இருக்கும். மற்றபடி ஒரு ஹை கேமிங்ஸ் ஆகட்டும், ஸோ வீடியோ எடிட்டிங்லாம் நான் பண்ண போகிறேன், வீடியோ ஷூட் அதிகமாக பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி பர்பஸ்லாம் யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ஃபெக்டாக இருக்கும், நீங்கள் காசு வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா ஸ்மார்ட் ஃபோன் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் நான் கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணி எல்லாமே எடுத்தேன், ரிவ்யூ படித்து பார்த்து எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பண்ணி வந்து சில பேர் சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்குது, நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் ரிவ்யூ பண்ண உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்றது இந்த 8000 ரூபாய் பட்ஜெட்டில் நிறைய மொபைல் இருக்குது. மைக்ரோமேக்ஸ் ஆகட்டும், இன்ஃபினிக்ஸ் ஆகட்டும், ஸோ நிறைய மொபைல் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வாங்க போறீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பிக் பண்ணிக்கோங்க. இது என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல டெக் அப்ல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.